வணக்கம். சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர்ல இருந்து பேசுகிறேன். இதற்கு முன் கோபத்தை குறித்து சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். விவரமாக அதை உங்களுக்கு எடுத்துரைக்க முடியவில்லை. மனிதனுக்கு கோபம் ஏன் வருகிறது? கோபத்தினால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன? எந்தெந்த வகையான கோபங்கள் வருகிறது? கோபத்தை மிக எளிமையாக கட்டுப்படுத்தும் விதானங்கள் என்ன? இதற்கு முன் கொடுத்த வீடியோவின் தொடர்ச்சி இது. கோபம் நெகட்டிவ் எமோஷன். கெட்ட எண்ணங்களில் மிகவும் கொடுமையான ஒரு எண்ணம் இந்த கோபம். கோபத்தினால் எதையும் சாதிக்க முடியாது. கோபித்துக் கொள்ளாமலும் இருக்க முடியாது. கோபம் எந்த அளவில் கோபித்துக் கொள்ள வேண்டும், எங்கே, எப்போது, எப்படி, இதை அறிந்து கொண்டால் கோபத்தினால் யாருக்கும் எந்தவித தொந்தரவும் இருக்காது. கோபம் கொள்வதால் கோபம் கொண்டவருக்கும் கஷ்டம், யார் மேல் நீங்கள் கோபித்துக் கொள்கிறீர்கள் அவருக்கும் கஷ்டம். இப்ப பாருங்க, வீட்டுல கோவிச்சுக்கிட்டு போயிடுறீங்க. நீங்க கோவிச்சுக்கிட்டு சண்டை போடுறப்ப உங்க ஒய்ஃபு கிட்ட ஏதோ கோவிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். குழந்தைங்க இருக்கு, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. நீங்க கத்திட்டு கலாட்டை பண்ணிட்டு போயிடுறீங்க ஆபீஸ்க்கு. ஆபீஸுக்கு நீங்க போனீங்கன்னா சாயங்காலம் நீங்க திருப்பி 5:30 மணி 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீங்க என்ன கத்தி சண்டை போட்டீங்க இதுதான் உங்க தலைக்குள்ள ஓடிட்டு இருக்குமே தவிர ஆபீஸ் வேலையில உங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி 100% டெடிகேட் பண்ணி வேலை பண்ண முடியாது. இது உங்க பக்கத்துல ஆற கான்சிக்வன்சஸ் ஆச்சுங்களா? அதே மாதிரி நீங்க வீட்டுல யார் கூட சண்டை போட்டீங்க, அந்த யாரு சண்டை அவங்க கூட போடுறாங்க இல்ல யாருக்கு நீங்க திட்டுறீங்க அவங்களுக்கு மனசு கெட்டு போயிடும். காத்தால இருந்து சாயங்காலம் நீங்க திரும்பி வர வரைக்கும் அவங்களுக்கு ஒரே உளைச்சல், மனசு அப்படியே தவிக்கும், திண்டாடும். அவங்க மாத்திரம் இல்ல, நீங்க சண்டை போடுறப்ப கூட இருந்தா பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கும் ஒரு இம்பேலன்ஸ், மென்டல் இம்பேலன்ஸ். பாருங்க, நெகட்டிவ் எமோஷன், அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எவ்வளவு கெட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுத்தமுத்த இருக்கிற யார் யார் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தலை கெட்டுப்படும். அதனால கோச்சிக்கிறதுனால, அதாவது எந்த அளவுக்கு கோச்சிக்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எங்க கோச்சிக்கணும்? அப்பா அம்மா மத்தியில பொண்டாட்டியை திட்டக்கூடாது, பொண்டாட்டி மத்தியில அப்பா அம்மாவை திட்டக்கூடாது. தப்பே நடந்திருக்கலாம், பெரிய பிளண்டர் ஆயிருக்கலாம். ஆனா எங்க கோச்சிக்கணும், எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கோபம் இது தெரிஞ்சுக்கணும். கொலை பண்ணிடுறாங்க, கோபம் வந்துச்சுன்னா கொலை ஆயிடுதுங்க, ஹார்ட் அட்டாக் ஆயிடுதுங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறாங்க கோச்சிக்கிட்டா. உங்க பேங்க்ரேஸ் கெட்டு போயிடுங்க. திருப்பி 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 நீங்க கோச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ உடப்பா அவன் கோபக்காரன், அவன் பிளட்லயே கோபம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த தெரியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மேனேஜ் பண்ண தெரியாம போயிடுச்சுன்னா கண்டிப்பா 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 ஒன்னா ஹார்ட் அட்டாக் இல்ல டயபெட்டிக், உடல் உறுப்புல ஏதாவது ஒரு பார்ட் போயிடும். கெட்டு போயிடுச்சுன்னா லைஃப் லாங் நீங்க சஃபர் ஆகணுங்க. ஏங்க வளர 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 புத்தி வளரணுங்க. நம்மளை நாம சரி பண்ணிக்கணுங்க, சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்பா அம்மா நமக்கு பிறப்பு கொடுத்துருக்காங்க, அவங்க எப்படி நம்மளுக்கு பிறப்பு கொடுத்தாங்க, நாங்க எப்படி பிளட்ல என்ன இருக்கு ஜீனு சொல்றோம், அதே மாதிரிதான் நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. கடவுள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில கொடுக்குறார். நிறைய பெரிய மனிதர்களை சந்திக்கின்றோம், பெரிய பெரிய குருக்களை பார்க்கின்றோம்.
சத்சங்கங்களுக்கு போகின்றோம். அங்க நல்ல கருத்துக்கள் சொல்லும் பொழுது அதை நாம் எடுத்துக்கொண்டு நம்மை திருத்திக் கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக முயன்றால் சாதனை செய்ய முடியாது எதுவும் இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு இல்லைங்க, எதுல வேணும்னாலும் நம்ம சாதனை பண்ணலாம். மனசு பண்ணணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கண்டிப்பா சேஞ்ச் ஆகலாங்க. சரி, நான் இப்ப சப்ஜெக்ட் வர்றேன். எந்த காரணத்தினால ஒரு மனுஷனுக்கு கோபம் வருது? அதாவது உங்க ஒய்ஃப் சமையல் பண்ணிட்டாங்க, அந்த சமையல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வச்சுங்களா, அதை டேஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு அது உப்பு குறைச்சலா, புளி குறைச்சலா, இல்ல காரம் குறைச்சலான்னு கண்டுபிடிக்க முடியும். டேஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சா உப்பு போடலாமா, மிளகாய் போடலாமா, மிளகு போடலாமா, ஜீரகம் போடலாமா, தனியா போடலாமான்னு கண்டுபிடிக்கலாம். அது இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். கோபம் எதனால வருது அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை நீங்க டியூன் அப் பண்ணிக்கலாம். கோபத்துக்கு முக்கியமான காரணம் ஈகோ. ஈகோன்னா என்னங்க? அகங்காரம். நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன், 4 மனசு இருக்குங்க. ஒன்னு கான்சியஸ் லெவல். இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க கேக்குறீங்க, கான்சியஸ் லெவல். 2வது அதுக்கு சம்பந்தப்பட்டது அகங்காரம், புத்தி, சித்தா, இன்டெலிஜென்ஸ். இந்த 4மே எப்பவுமே ஒண்ணுக்கு சேர்ந்துதான் வேலை பண்ணும். தனித்தனியா வேலை பண்ணாது. ஆனா ஒண்ணுக்கு கண்ட்ரோலுக்கு வராது. அதாவது அது பாட்டுக்கு இருக்கும். ஆனா 4மே ஒட்டுக்கா தலையெடுத்து விரிச்சு விளையாடும். அதுல வின் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அகங்காரம். அகங்காரம் தான் வின் பண்ணும். நமக்கு நல்லா தெரியுங்க, ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், நம்ம பின்னாடி ஒருத்தன் வர்றான், முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கான். நான் ஓவர் டேக் பண்ணக்கூடாது, பண்ணா ஆக்சிடென்ட் ஆகும்னு உங்க புத்தி சொல்லுது. உங்களுக்கு உங்க மனசு டெஸ்டினேஷன் நான் சீக்கிரமா ரீச் ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு ஆணையிடுது. மனசு உங்க புத்தி சொல்லுது, மடையா பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், மடையா முன்னாடி 2 பேர் போயிட்டு இருக்காங்க, நீ ஏதாவது ஓவர் டேக் பண்ண போனா ஒன்னா பின்னாடி இருக்கிறவன் அடிப்பா, இல்ல முன்னாடி இருக்கிறவன் திரும்பி அடிச்சிருவாங்க, வேணாம் ஆக்சிடென்ட் ஆகும்னு உங்களுக்கு புத்தி சொல்லுது. ஆனா அகங்காரம் எவனும் ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன அசைக்க முடியாது. நான் டிரைவிங் 15 வருஷமா டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ஓட்டுவேன். 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் போக தெரியும் எனக்கு. அகங்காரம் உங்களுக்கு சொல்லுது. புத்தி பேச்சையும் கேட்கறது இல்ல, இன்டெலிஜென்ஸ் அதையும் கேட்கறது இல்ல. நுழையிறீங்க, நுழைஞ்சு முன்னாடி போனீங்கன்னா முன்னாடி போறவன் எப்படியோ ஆக்சிடென்ட் ஆயிடுது. புத்தி சொல்ற பேச்சை கேட்காம ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துரும். கை கால் உடஞ்சு போயிடுது, சில டைம் உயிர் போயிடுது. வண்டி பாழா போட்டுங்க, உங்க உயிரே போயிடுது. அடிபட்டு தலை கட்டு போச்சுன்னா உயிரும் போறதில்ல, நீங்க படிக்கவும் முடியாது, சும்மா பெட்ல படுத்துக்க வேண்டியதுதான். அகங்காரம், ஈகோ. அதாவது 2 பேர் பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நாம 2 பேரும் உரையாடிட்டு இருக்கோம். சாதாரணமா நீங்க பேசுற வரைக்கும் நான் எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் உங்க கூட பேசிட்டு இருப்பேன். சடனா என்னுடைய பர்சனல், அதாவது ஈகோ, அதை நீங்க டச் பண்ண போனீங்கன்னா நான் விடமாட்டேன். பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த ஆளு ஆர்குமெண்டா கன்வெர்ட் ஆகி ஆக்ரோஷம் நிறைய வந்து சண்டை ஆயிடும். அது எக்கச்சக்கமா உனக்கும் எங்களுக்கும் பேச்சு வந்து சண்டை ஆயிடும். ஈகோ. ஒருத்தருடைய அகங்காரத்தை எப்பவுமே தொடக்கூடாது. அகங்காரத்தை தொட்டா கண்டிப்பா 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 எதிராளிக்கு கோபம். இது நம்பர் 1. நம்பர் 2, அதாவது இப்ப என்னுடைய அகங்காரத்தை நீங்க தொடறீங்க, நான் ஏதோ ஒண்ணு பேசுறேன், நீங்க ஒண்ணு பேசுறீங்க, ஆர்குமெண்ட் ஆகுது, ஈகோ டச் பண்ணிடுறீங்க, ஆர்குமெண்ட் ஆகுது. அது ஒரு லெவல்ல ஸ்டாப் ஆகணும். அந்த ஆர்குமெண்ட் ஸ்டாப் ஆகாம போனா என்ன கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி கன்வெர்ட் ஆகி திரும்பிடும். 2வது, நான் உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேங்க. ஒரு பேச்சுக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். ஒரு 10 வட்டிக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். மாசம் கரெக்டா உங்களுக்கு வட்டி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அசல் வேணாம், வட்டி தான் வேணும். அசல் கொடுக்குறேன்னு சொன்னேன், வச்சுக்கோயா பரவாயில்ல, கொடுப்பே வச்சுக்கோயா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வட்டி வேணுமே.
கரெக்டா வட்டி மாசம் மாசம் கட்டிட்டு இருக்கீங்க. இந்த மாசம் உங்களால வட்டி கட்ட முடியல. காரணம் ஏதோ ஃபங்க்ஷன் வந்துருச்சு, வீட்டுல கல்யாண ஃபங்க்ஷன் ஏதோ வந்துருச்சு. அந்த பணம் அந்த ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்துருச்சு. உங்களால கட்ட முடியல. நீங்க டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க வீட்டுல. 7ஆம் தேதி வட்டி கட்டணும். இன்னைக்கு 12ஆம் தேதி. 5 நாள் உங்களுக்கு கெடு வாய்தா கொடுத்துருக்கான் அந்த ஆளு. நீங்க 5 நாள் ஆனாலும் கட்டல. நீங்க கட்டல. நீங்க டிவி பார்த்து உட்காந்துருக்கீங்க. அந்த ஆள் வர்றான், கடை கொடுத்தவன். நேரம் வந்து உங்க கண்ணத்துல தட அடிக்கிறான். இந்த பக்கம் அந்த பக்கம் அடிக்கிறான் உங்க கண்ணத்துல. கோபம் வருமா வராதா உங்களுக்கு? அது நீங்க வட்டி கொடுக்கணும் எல்லாம் சரி, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதனால அவங்களை அடிக்கிறான், எல்லாமே காரணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? கோபம் வராத உங்களுக்கு? உடலுக்கு சம்பந்தப்பட்ட எந்த உறுப்புகளையும் யாரும் தொடக்கூடாது உங்களுடைய பர்மிஷன் இல்லாம. நீங்க மனசு இச்சையினால நீங்க தொட விட்டாதான். மற்றவனுக்கு பர்மிஷன் இல்லை தொடறதுக்கு. யாருடைய உடம்பையும் யாரும் தொடக்கிறதுக்கு யாருக்குமே பர்மிஷன் இல்லை. unless otherwise the particular person permits. அடிச்சுட்டா கோபம் வந்துடும். அடிச்சுட்டா கோபம் வந்துடும். இன்ஜுரின்னு சொல்றோம். இத இன்ஜுரி, காயப்படுத்துறது. காயப்படுத்துறது 2 விதத்துல இருக்கு. மனசுல காயப்படுத்துறது, உடம்புல காயப்படுத்துறது. மனசுல காயப்படுத்தினாலும் கோபம் வந்துடும், உடம்புல காயப்படுத்தினாலும் கோபம் வந்துடும். இந்த இன்ஜுரிங்கிறது 2 விதம். ஒண்ணு மனசு, இன்னொன்னு உடம்பு. உடல் உறுப்புகள் எந்த உறுப்புகளையும் உங்களுக்கு காயமானாலும் உங்களுக்கு கோபம் வந்துடும். உங்க மனசுங்கிறது ஈகோ, அகங்காரம். அகங்காரத்துக்கு காயப்படுத்தினால் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, கோபம் வந்துடும் உங்களுக்கு. ஆச்சு. இன்சல்ட். இன்சல்ட்னா என்ன? உங்களை பத்தி மட்டமா பேசுறது, குறைச்சி பேசுறது. செல்ஃப் எஸ்டீம், சுய கௌரவம். ஒவ்வொருத்தருக்கும் சுய கௌரவம் இருக்கு. செல்ஃப் எஸ்டீம் எகைன் ஈகோ தான் இது. இட் இஸ் நத்திங் பட் ஈகோ. சுய கௌரவம்ங்கிறது ஈகோங்க, என்னுடைய அகங்காரம். சுய கௌரவம் என்னுடைய அகங்காரம். செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம் யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா கோவம் வந்துடும். இன்சல்ட்டுங்க, உங்களை அவமானப்படுத்துறது. 10 பேர் மத்தியில உங்களை அவமானப்படுத்தினா நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம். நீங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டீங்க. 10 பேர் மத்தியில நான் உங்களை அவமானப்படுத்தினா நீங்க சும்மா இருப்பீங்களா? இன்சல்ட் இல்லையா அது? சொல்லுங்க. புகழ வேண்டியதில்லை, யாருமே யாரும் புகழ வேண்டியதில்லை. புகழனா கூட பேஜாராகாது. ஆனா என்னை இழுந்து பேசிட்டீங்கன்னா என்னால பொறுத்துக்க முடியாது, எனக்கு கோபம் வந்துடும். இன்சல்ட்னு சொல்றாங்க. இந்த இன்சல்ட் நிறைய விதத்துல இருக்குங்க, நிறைய விதத்துல இருக்கு. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒண்டியா இன்சல்ட் பண்ணாலும் ஆச்சு, பப்ளிக்ல இன்சல்ட் பண்ணாலும் ஆச்சு. அதாவது நமக்கு முக்கியஸ்தர்கள் யார் இருக்காங்க, அவங்க மத்தியில் நம்மள அவமானப்படுத்த வேண்டியது இன்சல்ட். அப்ப ரொம்ப உடம்பு மனசுக்கு இதாயிடும். இன்னொன்னு பயப்படுத்துறது, த்ரெட்னு சொல்றோம். இது இங்கிலீஷ்ல த்ரெட் அப்படின்னு சொல்றோம். பயப்படுத்துறது. பயப்படுத்தினா சும்மா இருக்கு, பயப்படுத்தினா கோபம் வந்துடும். நான் உனக்கு பாரியா, நான் 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை 10 தடவை சொல்லிட்டேன். நான் அவனுக்கு கொடுக்குற வாய்தான் கொடுத்துட்டேன். என் பேச்சுக்கு மரியாதை இல்லை, என் பேச்சுக்கு மரியாதை இல்லை. கரெக்டா 3ஆம் தேதி, இன்னும் 2-3 நாள் டைம். கரெக்டா 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்குள்ள நீ வாங்கின அந்த வட்டி பணத்தை என் டேபிளுக்கு கொண்டு வந்து நீ வைக்கலன்னா என்ன ஆகும் ஏதாகும்னு எனக்கு தெரியாது. என் ஆளை அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ, ஒன்னா கை எடுத்துருவான் இல்லை கால் எடுத்துருவான். ஜாத்தி ஏதாவது பேச போனா உன் உயிர் எடுக்கிறதுக்கும் ரெடி. மரியாதைக்கு ஒரு லெவல் இருக்கு. இந்த மாதிரி பயப்படுத்துறது, உயிருக்கு சம்பந்தப்பட்ட விதத்துல ஏதாவது பயப்படுத்தினா கண்டிப்பா உங்களுக்கு கோபம் வரும். நீங்க வெளியே காமிக்கிறீங்களோ இல்லையோ, உள்ள கோபம் வந்துடும். உள்ள மனசுக்குள்ள கோபம் வந்துடும் அந்த ஆளு மேல. These are all the primary reasons for கோபம். என்னத்துக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, உடைமைகளை பறித்தல். உடைமைகளை பறித்தல். அதாவது உங்க உடம்புக்கு சம்பந்தப்பட்ட இதுல இருந்து எடுக்கிறது. உங்க வீடு இல்ல உங்க ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி உடைமைகள், அதை எடுத்துட்டு போயிட வேண்டியது. அதை டச் பண்ண போறோம் கோபம் வந்துடும். அது ஒய்ஃபா இருக்கலாம், பையனா இருக்கலாம், இல்ல பொருளா இருக்கலாம், என்னவனா இருக்கலாம். உடைமைகள்
அதை யாராவது டச் பண்றாங்க தெரிஞ்சதுன்னா யூ டோன்ட் கீப் குவைட். அது உங்க பொண்ணா இருக்கலாம், உங்க பையனா இருக்கலாம், உங்க பொண்டாட்டியா இருக்கலாம், உங்க காரா இருக்கலாம், உங்க வேற ஏதாவது இருக்கலாம், பொருளா இருக்கலாம். யாருமே உங்களுடைய பர்மிஷன் இல்லாம அதை யாருமே தொடக்கூடாது. தொட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது, கோவம். இதெல்லாம் பேசிக் ரீசன்ஸ் ஃபார் கெட்டிங் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஓகே, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்களுக்கு எந்தெந்த விதத்துல பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கல், மென்டல் அண்ட் பிஹேவியர். பிசிக்கல், மென்டல். இந்த மென்டலா அஃபெக்ட் ஆச்சுன்னா பிசிக்கலா சில சேஞ்சஸ் ஏற்படும், அதுதான் பிஹேவியரல் சேஞ்ச். பிசிக்கல், மென்டல் 2 லெவல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போகுது. மென்டலா ப்ராப்ளம் வந்ததுன்னா பிசிக்கலா ப்ராப்ளம் வந்துடும். பிசிக்கலா ப்ராப்ளம் வந்ததுன்னா பிஹேவியர் சேஞ்ச் ஆயிடும். மென்டலா என்ன எஃபெக்ட் ஆகும் பாருங்க. நம்ம மனசு எப்பவுமே காமா இருக்கு. மனசு காமா இருந்தாதான் உங்க ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்கும், உங்க பிரீத்திங் கரெக்டா இருக்கும். இந்த பிரீத்திங், ரத்த ஓட்டம் கரெக்டா இருந்தாதான் உடலில் உள்ள எல்லா அங்கங்களும் கரெக்டா பர்ஃபெக்டா வேலை பண்ணும். கரெக்டா பர்ஃபெக்டா உடலில் உள்ள அங்கங்கள் வேலை பண்ணணும்னா உங்க பிரீத்திங் பர்ஃபெக்டா இருக்கணும், பிளட் சர்க்குலேஷன் பர்ஃபெக்டா இருக்கணும். மனசு கெட்டு போச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிரீத்திங் கெட்டு போயிடும். பிரீத்திங் கெட்டு போச்சுன்னா ஹார்ட்டுக்கு கரெக்டான அளவுல ஆக்சிஜன் போகாது. ஒன்னா ஜாஸ்தி போகும், இல்ல கம்மி போகும். ஜாஸ்தி போனா பிளட் இது ஹார்ட் பல்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆயிடும். ஹார்ட் அடிக்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிபி ஜாஸ்தி ஆயிடும். பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒன்னா பிரெயின் ஹெமரேஜ் இல்ல ஹார்ட் அட்டாக். 2 ப்ராப்ளம் இருக்கு. இது பிசிக்கல் ப்ராப்ளம். மென்டலா ஆன்சைட்டி, டிப்ரெஷன், டென்ஷன், அப்புறமா இன்செக்யூரிட்டி, ஃபியர், இதெல்லாம் வரும். மென்டல் ஆன்சைட்டி, இன்செக்யூரிட்டி, ஃபியர், டிப்ரெஷன், டென்ஷன், இது மென்டல் லெவல்ல. பிசிக்கல் லெவல்ல இது பிசிக்கல் லெவல்ல என்ன ஆகும்னு சொன்ன, ஹார்ட் அட்டாக் ஆகும், இல்லைன்னா பிரெயின் ஹெமரேஜ் ஆயிடும். பிரெயின் ஹெமரேஜ் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் ஆயிடும், லக்வா அடிச்சிடும். ஏதாவது பார்ட், உடம்புல இருக்கிற ஒரு பார்ட் வேலைக்கு வர உபயோகத்து வராத மாதிரி ஸ்ட்ரோக் அடிச்சிடும். பெட்டு தான் அங்க 1, நம்பர் 2 எல்லாமே பெட்டு தான், அந்த மாதிரி ஆயிடும். ஹார்ட் அட்டாக் ஆச்சுன்னா பழைச்சாலும் செத்து போயிடலாம், சொல்ல முடியாது. ஹார்ட் அட்டாக் சிவியர் மேசிவ் ஹார்ட் அட்டாக் ஆச்சுன்னா உயிர் போயிடும். வச்சுங்களா? சரி, இது ஒரு லெவல். இன்னொன்னு, இந்த மென்டல் பிசிக்கல் இல்ல ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா பிஹேவியர். பேசிக்கிட்டே இருப்பாங்க, தினப்பட ஓடி வந்து அடிச்சிடும். அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது, பிஹேவியர் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடும், நெகட்டிவ் ஆயிடும். அடிக்கிறது, கொலை பண்றது, குத்துறது, வெட்டுறது, இதெல்லாமே டிப்ரெஷன், டென்ஷன் உங்களால பொறுத்துக்க முடியாம ஐக்கச்சக்கமா பிளட் தலைக்கு போய் என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னே தெரியாது. அதுக்கு இம்மிடியட்டா போடுறான்னு சொல்லும், போட்டுடுவீங்க. போட்ட பின்னாடி யோசனை வரும், ஐயோ ஒரு 5 நிமிஷம் நான் வெயிட் பண்ணிருந்தேன்னா நான் இந்த காரியம் பண்ணிருக்க மாட்டேங்க. பைத்தியக்காரத்தனமா இந்த ஆளுக்கு நான் கையை விட்டுட்டேன், காலை விட்டுட்டேன், உயிரே போயிடுச்ச. இது பிஹேவியர் சேஞ்ச். இன்னும் சில பேரு அவங்களே சேஞ்ச் ஆயிடுவாங்க. உங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நானே சேஞ்ச் ஆயிடுவேன், மென்டல் ஆயிடுவேன். எக்கச்சக்கமா டிப்ரெஷனுக்கு போயிட்டேன்னு கோவம் டிப்ரெஷனா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு ஏதாவது ஆயிடும். சரி, எந்த விதமான கோபங்கள் வருது, ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த விதத்துல கோபம் வருது? இங்கிலீஷ்ல இத ரிட்டாலியேட்டரி ஆங்கர் அப்படின்னு சொல்றாங்க. ரிட்டாலியேட்டரி ஆங்கர். இப்ப நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன். உங்களுக்கும் மனசு இருக்கு, அகங்காரம் இருக்கு. எனக்கும் மனசு இருக்கு, அகங்காரம் இருக்கு. ஆச்சுங்களா? நீங்க ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு திட்டிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நீங்க பெத்த பையனா இருக்கலாம், ஆபீஸ்ல ஒர்க்கரா இருக்கலாம், யார்கிட்டயோ பேசுறீங்க, பொண்டாட்டியா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பேச்சுக்கு சொல்றேன். அது பேச்சு, நீங்க பேசுறது, நான் பேசுறது, நீங்க பேசுறது, நீ பேசுறது, நான் பேசுறது, பேச்சுக்கு பேச்சு கோபம் ஜாஸ்தி தானே போகும்.
ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பேசுறீங்களேன்னு சொல்லி நான் பேசணும். இப்ப நான் பேசாம மௌனமா இருந்தா, ஓ இந்த ஆளு பேசாம இருக்கான் அவரு, நான் ஜாஸ்தி பேசினா சரி வராது, ஓரளவுக்கு பேசிட்டு விடணும்னு உங்களுக்கு இல்ல. நீங்க பேசிட்டே போனா என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க பேச்சை அடக்கிறதுக்காக நான் பேசணும். நீங்க என்ன அடிச்சா நான் சும்மா இருப்பேனா? டிட் ஃபார் டேட் இங்கிலீஷ்ல சொல்லணும். அந்த டிட் ஃபார் டேட் அது கண்டிப்பா ரிட்டாலியேட்டரி. நீங்க சும்மா ஆடுங்கிறதுக்காக நான் ஏதாவது பண்ணுவேன். ஒன்னு ஆர்குமெண்ட் பண்ணுவேன், இல்லைன்னா உங்களை அடிச்சிடுவேன். இதை ரிட்டாலியேட்டரி ஆங்கர் அப்படின்னு சொல்றோம். இந்த ரிட்டாலியேட்டரி ஆங்கர் எப்பவுமே வராது. சந்தர்ப்பம் கைமீறி போனாதான் இந்த ரிட்டாலியேட்டரி ஆங்கர் வரும். மனுஷனுக்கு கடவுள் நிறைய பொறுமை கொடுத்திருக்கிறார். பொறுக்க முடியாத அளவுக்கு போனாதான் இந்த ரிட்டாலியேட்டரி ஆங்கர் வரும். டெலிபரேட் ஆங்கர் நெக்ஸ்ட் என்னது? டெலிபரேட் ஆங்கர். டெலிபரேட் ஆங்கர் என்ன? வேணும்னே கோச்சிக்கிறது. நான் ரொம்ப நல்லவன், என் மனசுக்கு ரொம்ப சாது, நானு யாருக்குமே கெடுதல் பண்ணணுங்கிற நினைப்பு எனக்கு இல்லை. என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் பொறுமையா இருந்தா வேலை நடக்காத. நான் நல்லவனா அவங்க கிட்ட நடந்துக்கிட்டா வேலையை நடக்கிறது இல்லையே. நீங்க என் தலைக்க தொப்பி போட்டுருவீங்களா? என் காலை இழுத்து விட்டுருவீங்களா? அதனால என்ன கோபக்கார மாதிரி உங்ககிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஆபீஸுக்குள்ள நுழைஞ்ச உடனே இதே அப்படி இருக்கு, இதே அப்படி இருக்கு, இதே எப்படி வச்சிருக்க, அதே அப்படி வச்சிருக்க, இதே படல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கோபமே இல்லைங்க, கோச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சமாதானமா பேசலாம், சமாதானமா சொல்லலாம். பர்பஸா கோச்சிக்கிறது டெலிபரேட் ஆங்கர். இந்த டெலிபரேட் ஆங்கர் அதாவது நிஜமாவே உங்களுக்கு கோபம் இல்லைன்னா கூட டெலிபரேட்டா நீங்க கோச்சிக்கிறதுனால அதனுடைய கான்சிக்வன்சஸும் நிஜமா கோச்சிக்கிறதுல என்ன வருது, அந்த கான்சிக்வன்சஸ் வரும். ரெண்டாவது பாசிவ் ஆங்கர். அதாவது சில பேருக்கு கோச்சிக்கிட்டா இந்த மாதிரிலாம் ஆகும் தெரியும். கோபப்பட்டா பிபி ஜாஸ்தி ஆகும், பிரெயின் ஹெமரேஜ் ஆகும், பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வயது வயசாக 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 உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கத்துப்பீங்க. கோச்சிக்கிட்ட இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, நான் கோவிச்ச கூடாது. ஆனா கோவிச்சுக்காம இருந்தா வேலை நடக்காது. இதுக்கு பாசிவ் ஆங்கர், சமாதானமா கோச்சிக்கிறது. எப்படி? கிருஷ்ணமூர்த்தி வாய் எவ்வளோயா? அவர் வர்றார், அந்த கிளர்க் வர்றார் உங்க டேபிளுக்கு, நீங்க மேனேஜர். அவர் வர்றார், என்னப்பா எல்லாம் பண்ணியா? இல்ல சார், கொஞ்சம் இருக்கு சார் பெண்டிங். என்ன நீ, நான் 2 தடவை 3 தடவை பார்த்தேன், நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிய. நான் உன்னை கேள்வி கேட்க கூடாது, உன்னுடைய தண்டை குறக்கூடாது, நீ நல்லா வேலை பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்த, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிய. நான் ஒரு மெமோ மேல கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? இன்கிரிமெண்ட் கட் ஆகும். இன்கிரிமெண்ட் கட் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம் தெரியுமா? ஒரு தடவை மெமோ கொடுத்து இன்கிரிமெண்ட் கட் ஆச்சுன்னா உனக்கு நீ என்னதான் நல்லா வேலை பண்ணாலும் ஒரே ஒரு மெமோ உன்னுடைய ப்ரமோஷனுக்கு பெண்டிங் ஆயிடும். ப்ரமோஷன் 15-20 வருஷம் சீனியாரிட்டியில நீ வெயிட் பண்ணிட்டு இருந்து நான் ஒரு மெமோ கொடுத்தேன்னா அவ்வளவுதான், அவனுடைய ப்ரமோஷன் திருப்பியும் 10 வருஷம் வெயிட் பண்ணும். வேணும் அவனுக்கு இது? கத்த மாட்டேன், சண்டை போட மாட்டேன். இது ஒரு மாதிரி கோபம். இந்த கோபத்திலையும் அதாவது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறதுன்னு சொல்றாங்களே, அதுதான் இது. நீங்க நிதானமா சொன்னாலும் அந்த ஆளுக்கு டென்ஷன் வந்துடும். நீங்க கத்தனா என்ன டென்ஷன் ஆகுது, அதே டென்ஷன் கத்தாம சொன்னாலும் வந்துடும். இந்த மாதிரிலாம் பயப்படுத்தினப்ப அவன் என்ன ஆவான் சொல்லுங்க. இத பாசிவ் ஆங்கர் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்புறமா இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேரை பார்த்திருப்பீங்க நீங்க, இங்கிலீஷ்ல இத செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ஆங்கர் அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் உங்களை அடிக்க முடியாது, பொண்டாட்டி சும்மா அடிச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கண்ணை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா, ஊரை சேர்த்து விட்டுறா. நான் உங்களை அடிக்கிறது இல்லை. நான் கோவம் வந்ததுல என்ன பண்ண, சும்மா ஆர்குமெண்ட். நான் சொன்னா கேட்கறது இல்லை, நீங்க ஆர்கியூ பண்றீங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னுடைய தலையை கொண்டு போய் சவுத்துல முட்டிக்க வேண்டியது, தட முட்டிக்க வேண்டியது. ரத்தம் வந்துடும், ரத்தம் வர்ற அளவுக்கு முட்டிக்க வேண்டியது, கடிக்க வேண்டியது.
சில பேர் கை கடிச்சுப்பாங்க. கோவம் வந்ததுன்னா கை கடிச்சிருவான், ரத்தம் வந்துடும் கடிச்சுக்கிட்டு. உங்களை கடிக்க முடியுமா? உங்களை அடிக்க முடியுமா? உங்களை அடிக்க மாட்டான், இவனை அடிச்சுப்பான். கன்னத்துல கண்ணெல்லாம் ரத்தம் சமப்பாயிடும், அடிச்சுப்பான். இவன் அடிச்சுப்பான். செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ஆங்கர். எதிராளிக்கு நான் உங்களை அடிச்சா என்ன கோபம் வரும், அந்த கோபம் உங்களுக்கு வந்துடும் என்ன நான் அடிச்சுக்கிட்டானா. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. நம்மளை நாமே ஹிம்சிச்சுக்கிறது, நமக்கு நாமே ஹிம்சை கொடுத்துக்கிறது, நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்கிறது. இது ஒரு வகையான கோபம், செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ஆங்கர். இந்த செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ஆங்கர்ல சில சமயத்துல உயிரை கூட எடுத்துடுறாங்க. கோபத்துக்காக உயிரே எடுத்துடுறாங்க. கத்தி நான் உங்களுக்கு குத்தணும், குத்த மாட்டேன், என்ன நான் குத்திப்பேன். சொல்லி சொல்லி பாக்குறேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஃபேன்ல கைத்த கட்டி தொங்கிட வேண்டியது. கோபம் என்ன பண்றது, என்னால நடத்த முடியல. என்னுடைய கோபத்தை, என்னுடைய அகங்காரத்தை உங்ககிட்ட காமிக்க முடியல. நான் இருந்து என்ன உபயோகம், உயிர் எடுத்துட வேண்டியது. இதெல்லாம் செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ஆங்கர்ல வர ப்ராப்ளம்ஸ். இன்னொன்னு கிரானிக் ஆங்கர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிரானிக் ஆங்கர் அப்படின்னா என்ன? இந்த கிரானிக் ஆங்கர்ங்கிறது எப்பவுமே கோபம் இருக்கும். என்ன பண்ணாலும் அந்த ஆளுக்கு கோபமே போகாது. பிளட்ல கோபம் இருக்குன்னு சொல்ல கேட்டீங்களா? தாத்தா கோபக்காரையா, அவங்க அப்பா கோபக்காரன், அவங்க அம்மாவும் கோபக்காரி. இவன் எப்படி இருப்பான்? அவன் பிறப்பே கோபக்காரனா பிறந்துட்டான். அவன் என்ன பண்றது? இத கிரானிக் ஆங்கர். இந்த கிரானிக் ஆங்கர் வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அடிக்ஷன்ஸ். சிகரெட் சாப்பிடுவாங்க, ஸ்மோக்கிங், எக்கச்சக்கமா கோபம் வருது ஸ்மோக்கர்ஸ்க்கு. ஸ்மோக் பண்ணாதவனுக்கு வர்ற கோபத்துல 10 மடங்கு ஜாஸ்தி கிரானிக் லெவல்ல ஸ்மோக் பண்றவனுக்கு கோபம் வரும். ட்ரிங்க் அடிக்கிறது, இந்த அப்பின் சரசு, இந்த போதை மருந்துகள் இது சாப்பிடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் எக்கச்சக்கமா கோபம் வரும். எப்ப பார்த்தாலும் கோபம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவங்க தொட முடியாது. அவங்க பக்கம் போறீங்கன்னா மேல விடுவாங்க. இதுக்கு கிரானிக் ஆங்கர்னு பேரு. ஒண்ணு ஜெனடிக்கல் ஃபேக்டர், பிறப்புலயே கோபம். நீங்க என்ன பண்ணாலும் அது சும்மா தொடர்றதுக்கு முன்னாடியே கோபம் வந்துடும் அந்த ஆளுக்கு. அவன் கோபக்காரையா. இது ப்ராப்ளம், கிரானிக் ஆங்கர். சரி, இந்த கோபம் எது எதனால வருது, எப்படி வருது, எந்த விதமான வருதுன்னு நான் சொல்லிட்டேன். 2 விதத்துல. ஒண்ணு, கோபத்தை பார்த்து கோபம் வருது, அது ரெக்கார்ட் ஆயிடுது. இப்ப என்னுடைய மேனேஜர் கோச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, என் மேல கோச்சிக்கிறான் இல்லையா, அது எனக்கு ரெக்கார்ட் ஆகுது. அவன் கோச்சிக்கிற மாதிரி என்னுடைய சபார்டினேட் கிட்ட நான் கோச்சிப்பேன், என் பொண்டாட்டி கிட்ட கோச்சிப்பேன், என் பையன் கிட்ட கோச்சிப்பேன். எங்க அப்பா எப்படி கோவப்பட்டாரு, அவங்க பொண்டாட்டி அடக்கிறதுக்கு, எங்க அம்மா அடக்கிறதுக்கு, எங்களெல்லாம் அடக்கிறதுக்கு, அதே கோவம் சப்கான்சியஸ் பிரெயின்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிறதுனால என்னுடைய பொண்டாட்டி கிட்ட நான் கோச்சிப்பேன், என் அம்மா கிட்ட கோச்சிப்பேன், என் பசங்க கிட்ட கோச்சிப்பேன். இது பிகாஸ் ஆஃப் த ரெக்கார்ட், பாஸ்ட் ரெக்கார்டு. எங்க அப்பா எப்படி என்ன வளர்த்தார், அந்த மாதிரிதான் என் பையனை நான் வளர்ப்பேன். புரிஞ்சுதுங்களா? சப்கான்சியஸ் பிரெயின்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை எடுக்கணும்னா ஹிப்னாசிஸ் மாத்திரம் சாத்தியம். மாமூலா என்ன தியானம் பண்றோம், அந்த தியானத்துல ஆல்பா ஸ்டேட்டுக்கு போய் சில கமாண்ட்ஸை கொடுத்தோம்னா பழைய கமாண்ட் எல்லாம் நிதானமா அழிய ஆரம்பிச்சிடும். கான்சியஸ் லெவல்ல போய் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா போகாது. ஹிப்னாசிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சப்கான்சியஸ் பிரெயினை டேப் பண்ணி உள்ள என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு, அந்த ரெக்கார்டுக்கு நேர் விருத்தமா நீங்க ஒரு ப்ரோக்ராம கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை இல்ல, 10 தடவை, 20 தடவை, 50 தடவை, 100 தடவை ரிப்பீட்டடா நான் உங்களுக்கு அந்த இண்டக்ஷன்ஸ் சொல்றோம் அந்த ஹிப்னாசிஸ்ல அதை கொடுத்தேன்னா ஒரு மாசத்துக்குள்ள, நீ 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியாம கோபம் உங்களை விட்டு போயிடும். இந்த ஹிப்னாசிஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, செல்ஃப் ஹிப்னாசிஸ் கத்துக்கிட்டீங்கன்னா அடிக்ஷன்ஸ், கோபம், நெகட்டிவ் ஹேபிட்ஸ், நெகட்டிவ் திங்கிங் எல்லாத்தையுமே எடுக்கலாம். மைண்டுக்கு சம்பந்தப்பட்ட காயலங்க என்ன இருக்கு எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போடலாம். ஹிப்னாசிஸ். உணவு பழக்க வழக்கங்கள், கெட்ட துர்பழக்கங்கள் எல்லாத்தையுமே எடுத்து போடலாம். ஹிப்னாசிஸ் இட் இஸ் a very powerful
சப்கான்ஷியஸ் பிரெயின் டேப்பிங் டெக்னிக் அதில் பண்ணலாம். இன்னொன்னு, நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இந்த கோபங்கிறது மனசுக்கு சம்பந்தப்பட்டது. மனசுங்கிறது உங்களுடைய உயிரோட்டம், அதாவது சுவாசம், இதுக்கு சம்பந்தப்பட்டது. உங்க சுவாசிக்கிறத நீங்க டியூனப் பண்ணிட்டீங்கன்னா மைண்டு தானே டியூனப் ஆயிடும். மைண்டு டியூனப் ஆச்சுன்னா உங்க சப்கான்ஷியஸ் பிரெயின் காம் ஆயிடும். சப்கான்ஷியஸ் பிரெயின் காம் ஆயிடுச்சுன்னா கோபம் வராது. இது எப்படி இந்த பிரீத்தை கண்ட்ரோல் பண்றது, டியூனப் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம். மைண்டை எப்படி காம் பண்றதுன்னா தியானம். தியானம் பண்ணுங்க, மைண்டு காம் ஆயிடும். மைண்டு காம் ஆனதை டியூனப் பண்ணி ரெடி பண்ணணும்னா பிரீத்திங் டெக்னிக்ஸை பழகிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா கோபம் வரும், பைத்தியக்காரத்தனமா கோபம் வராது. கோபம் ஜாஸ்தி கோவிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம், சுத்தமத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். ஓகே, இந்த பிராணாயாமம் தியானம் இது ரெண்டுத்தையும் நான் நிறைய வீடியோக்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க கத்துக்கோங்க. ஹிப்னாசிஸ் இண்டக்ஷன்ஸை பத்தி நான் ஆன விரைவில் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு ஒரு 4-5 வீடியோ கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க கண்டிப்பா சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.